ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு அப்படின்னு எடுத்துக்கும்போது அடிப்படை ஊதியம், பேசிக் சேலரி, படிகள் மற்றும் சம்பள கட்டமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், பென்ஷனர்ஸ், ஓய்வூதியதாரர்கள் இவங்க எல்லாத்தோட கவனத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, இன்னைக்கு தேதிக்கு அது என்ன நிலவரம், இது மூலமாக யார் யார் பயனடைவார்கள், இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18 பணியாளர் நிலைகளில் வெளியிடப்பட்டுள்ள பரிந்துரைகளின் மூலம் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பாதுகாப்பு படையினர் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உட்பட ஏறத்தாழ 65 லட்சம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். அதாவது 8வது ஊதியக்குழு 8th பே கமிஷன் மூலமா 18 நிலை, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கும். நிலை 1, நிலை 2 இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு படையினர், ஓய்வூதியதாரர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 65 லட்சம், நியர்பை 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் இந்த 8th பே கமிஷனோட அடிப்படை சம்பளம், படிகள், சம்பள கட்டமைப்பு, எவ்வளவு ஊதிய உயர்வு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 8வது ஊதியக்குழு ஊதிய உயர்வுகள், படிகள், சம்பள கட்டமைப்பு மற்றும் பல தொடர்பான தனது அதிகாரப்பூர்வ பரிந்துரைகளை வெளியிடுவதற்கு முன்பு தற்போது கலந்துரையாடல் கட்டத்தில் உள்ளது. அதாவது ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இப்போதைக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 10 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் இந்த குழு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதியத்தை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 பணியாளர் நிலைகளில் வெளியிடப்பட்டுள்ள பரிந்துரைகளின் மூலம் ஏறத்தாழ 1 கோடி பயனாளிகள், அதாவது பாதுகாப்பு படையினர் மற்றும் ஓய்வூதியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியர்கள் பயனடைவாங்க இந்த 8th பே கமிஷன் அடிப்படையில். 8வது மத்திய காங்கிரஸ் கமிட்டி விவாதங்கள், கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஸோ இது என்ன அப்டேட் இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னா, பரிந்துரைகள் சமர்ப்பிப்பதற்கு காலக்கெடுவை ஆணையம் ஜூன் 15 அன்று மூடியது. மேலும் தரவுகளுக்கென காலக்கெடுவை ஜூலை 31 அன்று மூடும். 8வது ஊதியக்குழு மார்ச் மாதம் முதல் ஊழியர் பிரதிநிதி குழுக்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை சந்திப்பதற்காக பல மாநில பயணங்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் உரிய காலத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் கூடுதல் கூட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. அதாவது இந்த ஊதிய பிரதிநிதிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலந்தாய்வுகள் மற்றும் மீட்டிங்ஸ் இது எல்லாமே போட்டு தொழிற்சங்கங்கள், ஊதிய கோரிக்கைகள் வைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்க எல்லாத்தோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான முடிவுகளையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழுக்கள் வழங்கும் பரிந்துரைகள் ஆணையத்தின் கலந்துரையாடல்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த கூட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவர்கள் கூட்டாக பாதுகாப்பு மற்றும் ரயில்வே ஊழியர்கள் உட்பட ஏராளமான பணியாளர்களையும் ஓய்வூதியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அதாவது இந்த மீட்டிங்ஸ் மூலமா ஏகப்பட்ட ஊழியர்களோட கோரிக்கைகள், அமைப்புகளோட கோரிக்கைகள், தொழிற்சங்கங்களோட கோரிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட அப்டேட் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டு வருது. இப்போ 8வது சிபிசியின் அதிகார வரம்பு விதிகள் எதிர்பார்ப்புகளை கோடிட்டு காட்டுகின்றன. அதாவது இந்த 8th சிபிசியோட அதிகார வரம்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினா சம்பள உயர்வு, ஓய்வூதிய உயர்வு இது எல்லாத்தையுமே அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக பார்த்தோம்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனாய் பிரகாஷ் தேஜாய் தலைமையில் இயங்கும் இந்த ஆணையத்தில் முன்னாள் IAS அதிகாரியான பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராகவும், நிதித்துறையின் நிரந்தர பேராசிரியரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான புலக் கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராகவும் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் 8th பே கமிஷனோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் இதை செயல்படுத்த போறாங்க. 8வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ செயல்பாட்டு விதிகள் கடந்த ஆண்டு TOR அப்படின்னு சொல்லுவோம். இதை கடந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதாவது 2025 கடைசியில் TOR பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுச்சு. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்து மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை இந்த பணி வரம்புகள் கோடிட்டு காட்டுகின்றன. ஊதியங்களில் விரும்பத்தக்க மற்றும் சாத்தியமான மாற்றங்களை ஆராய்ந்து பரிந்துரைப்பது அத்தகைய பரிசீலனைகளில் ஒன்றாக அமையும். ஓகேங்களா, இதில் ஊதியம், ஊதிய அட்டவணைகள், படிகள், அதாவது பொதுவாக அகவிலைப்படி, அகவிலை நிவாரணம், வீட்டு வாடகைப்படி இந்த மாதிரி மொத்தம் எல்லா படிகள், அது மட்டும் இல்லாமல் ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ வழங்கப்படும் இதர வசதிகள், நன்மைகள், அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஊதிய உயர்வு, பதவி உயர்வுகள் போன்றவை. ஸோ இது ஊதியம் மற்றும் படிகளை முறைப்படுத்துதல், தற்கால செயல்பாட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு தேவைகள் ஆகியவை இதில் அடங்கும் இந்த
ஊதிய உயர்வு அப்படிங்கிறதுல. இப்போ ஊழியர்கள் சம்பள கட்டமைப்பு அறிவிப்பை எதிர்பார்க்கிறார்கள். இது எதனால அப்படின்னா, சம்பள கட்டமைப்பை பொறுத்தவரை 8வது ஊதிய குழுவின் கவனம் அடிப்படை ஊதியம், படிகள் மற்றும் மொத்த சம்பளம் ஆகிய 3 முக்கிய கூறுகளை மையமாக கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் பிற ஓய்வுகால பலன்களுக்கு அடிப்படை ஊதியமே அடித்தளமாக அமைவதால் அதுவே சம்பள கட்டமைப்பின் முக்கிய அங்கமாக தொடர வேண்டும் என ரயில்வே மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் கருதுறாங்க. அதாவது இப்போ அடிப்படை ஊதியம், படிகள், மொத்த சம்பளம் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கும். பேசிக் சேலரி, நெட் சேலரி, அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்சஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஓய்வூதியம், பணிக்கொடை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி அப்படிங்கிறது தான். ஸோ அதை ரிவைஸ் பண்ணும்போது மற்ற அலவன்சஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பேசிக் சேலரிலே குறிப்பிடத்தக்க உயர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போது அடிப்படை ஊதியம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் பொருத்தல் காரணியை பயன்படுத்துவதன் மூலம் திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்படும் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. 3.83 என்ற பொருத்தல் காரணிக்கான மிக உயர்ந்த கோரிக்கையை தேசிய மன்றம் கூட்டு ஆலோசனை அமைப்பு NCJCM முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒரு பொருளாதார சூழல்ல 3.83 அப்படிங்கிற அளவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 69,000 மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் இந்த 3.83 அப்படிங்கும்போது ஒரு அதிகபட்ச உயர்வு இருக்கும். ஸோ இதை கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ மேலும் குடும்ப அளவுகளுக்கான சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படும் கணக்கீட்டு முறையை ஆணையம் மாற்ற வேண்டும் என அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பு பரிந்துரைச்சிருக்காங்க என்றும் அது கூறியிருக்கு. சார்ந்திருக்கும் பெற்றோர்களையும் உள்ளடக்கி குடும்ப அலகை 3லிருந்து 4.4 உயர்த்த அது முன்மொழிந்துள்ளது. இதன் விளைவாக பொருத்தல் காரணி 2.05 2.10 அதிகரிக்கும். ஓகேங்களா? இந்த உயர்ந்த பொருத்தல் காரணி அனைத்து நிலைகளிலும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும். அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3.83 கோரிக்கை வச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.8 அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக 2.05 2.10 ஆவரேஜாக இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப அழகை பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4.4 உயர்த்தி முன்மொழிஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இப்போது 2.5 2.50 கொடுத்தாவே இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உயர்வு வரும். பேசிக் சேலரி அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 45,000 வரைக்கும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது படிகள் அப்படின்னு பார்க்கும்போது அகவிலைப்படி TA, வீட்டு வாடகைப்படி HRA மற்றும் பயணப்படி TA உள்ளிட்ட முக்கிய படிகளும் புதுப்பிக்கப்பட்ட அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் மறு கணக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் சேலரி மட்டும் கணக்கீடு எடுத்து அது மட்டும் ரிவைஸ் பண்ணாமல் DA, HRA, TA இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு அதுலேயும் மறு கணக்கீடு செஞ்சு ஆராய்ந்து அதுக்கான கரெக்டான உயர்வும் வழங்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 8வது ஊதிய குழுவின் கீழ் வீட்டு வாடகைப்படி HRA உயர்த்தணும் என்று AINPSEF அப்படிங்கிற அமைப்பு பரிந்துரைச்சிருக்காங்க. அது X பிரிவு நகரங்களுக்கு 36%, Y பிரிவு நகரங்களுக்கு 24% மற்றும் Z பிரிவு நகரங்களுக்கு 12% வீட்டு வாடகைப்படியே பரிந்துரைச்சிருக்கு. மேலும் அகவிலைப்படி உயர்த்தப்படும் ஒவ்வொரு முறையும் வீட்டு வாடகைப்படியையும் அதிகரிக்க வேண்டும் என்பது மற்றொரு பரிந்துரையை வச்சிருக்காங்க. நிலை 1 ஊழியர்களுக்கான பயணப்படியை மாதத்திற்கு குறைந்தபட்சம் 9,000 உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணையத்திடம் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை சம்பளம் மற்றும் படிகளில் கூட்டுத்தொகையான மொத்த வருமானமே புதிய கட்டமைப்பின் கீழ் ஒரு ஊழியர்களின் ஒட்டுமொத்த ஊதியத்தை குறிக்கும். ஓகேங்களா? பேசிக் பிளஸ் அதர் அலவன்சஸ், அதர் படிகள் அப்படின்னு சொல்லுவோம், இதர படிகள்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் மொத்த சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு. தனது பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளத்தில் கணிசமான உயர்வை AINPSEF கோரியுள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிச்சிருக்கு. இந்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டால் நிலை 1 மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் 37,080 சுமார் 61,344 அதாவது 65% உயரக்கூடும். அதாவது 18,000 ஸ்டார்டிங் சேலரி வாங்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் நிலை 1 ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 37,080 61,344 வரைக்கும் உயர்வு இருக்கும். அதாவது பல்வேறு விதமான தொழிற்சங்கங்கள் இதுக்கான கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 65% சம்பள உயர்வு இந்த 8th பே கமிஷன்ல கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த சம்பள பிரிவும் அதன் உள்ளடக்கமும் மொத்த ஊதியத்திலும் அதன் விளைவாக மற்ற சார்பு ஒதுக்கீடுகளும் கணிசமாக மற்றும் இயல்பான அதிகரிப்புக்கு வழிவகுக்கக்கூடும் என்பதால் இது ஒரு முக்கியமான மற்றும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் அறிவிப்பாக அமைகிறது. ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றினாங்க அப்படின்னா ஸோ அது மூலமாக அதர் அலவன்சஸ் அப்படிங்கக்கூடிய படிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது மூலமாக பேசிக் சேலரி, அதர் அலவன்சஸ் இது எல்லாமே கணிசமாக உயரக்கூடும்
மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இறுதி பரிந்துரைகள் எப்போது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின்படி மத்திய நாடாளுமன்ற குழு 8th CPC 3 நவம்பர் 2025 அன்று அமைக்கப்பட்ட பிறகு சுமார் 18 மாதங்களில் தனது இறுதி பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பொருள் குழுவின் பரிந்துரைகளை நாம் எவ்வளவு சீக்கிரம் பெற முடியுமோ அவ்வளவு நல்லது. பிப்ரவரி 2027 என்பதை நாம் அவற்றை பெறக்கூடிய மிக முந்திய காலமாகும். சப்போஸ் 2027 பிப்ரவரியிலேயே இதுக்கான ப்ராசஸ் ஓரளவுக்கு ஃபைனல் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் ரொம்பவே குயிக்காக கிடைக்கக்கூடும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் சில மாதங்கள் எடுத்து மத்திய அரசு ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக உங்களுக்கான சம்பளம், ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் இது எல்லாத்தையுமே வழங்குவாங்க. அதனால மேலும் கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் ஊதிய குழுவின் பரிந்துரைகள் செய்யப்பட்டவுடன் அவற்றை முழுமையாக செயல்படுத்த மேலும் 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகும். இதன் பொருள் 2027 அறிவிக்கப்படும் ஊதிய உயர்வுகள் 2029 அல்லது 2030 தான் முழுமையாக செயல்படுத்தப்படலாம் என்பதாகும். அதாவது இந்த 8th CPCயோட உறுப்பினர் மற்றும் செயலாளர் இவங்க எல்லாமே 2027 பிப்ரவரியிலிருந்து ஜூலை இந்த மாதிரி சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அது ஓகேவா அப்படின்னு ஃபைனல் பண்ணுவாங்க மத்திய அரசு. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். ஸோ அப்படி ரிவைஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு கைக்கு வந்து ஃபைனலாக இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு வரும்போது அது காலதாமதமாகி 2029 2030 போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இதோட ப்ராசஸ் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு 2027 ஆகும். ஸோ அதோட ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 2030 வரைக்கும் தான் உங்களோட கைக்கு வந்து சேரும். அப்போது இதுக்கு இடைப்பட்ட எல்லா காலங்களுக்கும் வந்து நிலுவைத் தொகை அப்படிங்கிறது நிச்சயமாக 180% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இன்றைக்கி தேதிக்கு இந்த 8th பே கமிஷனில் என்னென்ன நிலவரம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.